सभी लोग नमस्कार. Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். I am from Tanjavur, originally from Chennai, but now learning Carnatic music. The great king of instrument violin on my own in the natural environment. Today we are going to see the lesson of the chapter called மேல்சாய் வரிசைகள். மேல்சாய் வரிசைகள். இந்த மேல்சாய் வரிசைகள் போகிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் கெட்டிங் இன் டு த டீட்டெயில்ஸ், ஜஸ்ட் இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் இஃப் யூ கம் டு நோ த பார்ட்ஸ் ஆஃப் தி வயலின், த கிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மேல்சாய் அப்படின்றது என்ன அப்படின்றது நமக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா தீஸ் வேர்ட்ஸ் ஆர் derived ஃப்ரம் த சான்ஸ்கிரிட் வேர்ட் அண்ட் கர்நாடிக் இஸ் பேசிக்கலி கம்ப்ரைஸ்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் terminologies. But before to that, if we can understand the details or the root of the மேல்சாய், then we can get into the ஸ்வராஸ். ஸோ ஸ்வராஸ் வந்து 7 தான் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். கர்நாடிக்கில் ச ரி க ம ப த நீ அது வரைக்கும் தான் வந்து 7 சுரங்கள். இந்த 7 தென் அகெயின் அடிஷ்னலாக ஆட் ஆகி ஒரு 5 சுரங்கள் ஆட் ஆகி 12 மாறுது. இட் இஸ் கெட்டிங் இன் டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் 12 ஸ்வராஸ் அண்ட் அகெயின் ஃபர்தர் எக்ஸ்டெண்டட் டு 16 swaras. Additional from the 12 it has got added by additional 4 swaras. So before getting into the details, let us know the parts of the violin. So the parts of the violin, if you understand, then it will be very easy for us to understand what மேல்சாய் is all about. அப்போ மேல்சாய் அப்படின்னு வரும்போது, இப்போ வயலின் இது, இந்த வயலினில் மேல்சாயின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது ஒரு போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் நெக்கு. ஸோ இந்த நெக்கு போர்ஷன் வந்து இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நெக்கு வருது, இது வரைக்கும் நெக்கு வருது. ஓகேங்களா, இது வரைக்கும் நெக்கு வருது. ஸோ இது இது இந்த பிளாக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இட் இஸ் கால்டு ஃபிங்கர் போர்டு. பிளாக் ஃபுல்லாகவே ஃபிங்கர் போர்டு. இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் வந்து நெக்கு. ஸோ இது வந்து நம்ம டியூன் பெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெப்ஸ் டியூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 4 இருக்கும். ஸோ 4 ஸ்ட்ரிங்கு, அதனால் 4 டியூனிங் பெப்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு இது இருக்கு இல்லைங்களா, இந்த டாப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த டாப்புக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் வெஸ்டர்னில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸ்க்ரால்னு பேர் வச்சுருக்குறாங்க, இதுக்கு டியூனிங் பெப்ஸ்ன்னு வச்சுருக்குறாங்க, டியூனிங் பாக்ஸு. இதுக்கப்புறம் இது நெக்கு. இந்த நெக்குலேருந்து கண்டினியூ ஆகி கீழே இந்த பிளாக் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் போர்டு. அதுக்கப்புறமேட்டா இது பாடி ஆஃப் தி வயலின்னு, இது சின் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டா வந்து இது டெயில் போர்ஷனு அப்படின்னு ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த மேல்சாயில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆரம்பித்து, அதாவது
இந்த இந்த நெக் இருக்கு இல்லைங்களா, இந்த நெக்கு, இந்த நட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, நட்டு ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டுக்கு பேர் நட்டு. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் நட்டு. இது ஜாயின் ஆகிற இடத்துல வந்து இப்போ வர இடத்துல ஒரு ஒரு சின்ன சின்ன இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. பேர் என்ன, கொஞ்சம் ஒரு அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து இறங்கி வர மாதிரி வந்து ஒரு கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில், அது மாதிரி வந்து இட் இஸ் காட் சம் கேப். அந்த கேப்பில் த ஸ்ட்ரிங் வில் கெட் கண்டினியூ டு த டெய்ல் பார்ட்டு. ஸோ இங்கே வந்து இதுவாகும். இதுக்கு பேர் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு வந்து என்ன ஆகும்னா, இட் 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 இஸ் ஹேவிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் தி கனெக்டிங் பாயிண்ட் பிட்வீன் த டெய்ல் பார்ட் அண்ட் த ஃபிங்கர் போர்டு. இந்த ஸ்ட்ரிங்கோட ஃபிங்கர் போர்டு அண்ட் டெய்ல் பார்ட் இதை கனெக்ட் பண்ணக்கூடிய இதுதான் இந்த பிரிட்ஜ். ஸோ அதனால இட் இஸ் கால்டு பிரிட்ஜ் அப்படின்ற பேர் வச்சிருக்கிறாங்க. டு த எக்ஸ்டென்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை டு ஜஸ்டிஃபை த நாலேஜ். ஆல் தீஸ் திங்ஸ் ஐ லேர்ன்ட் ஆன் மை ஓன். நோபடி ஹஸ் எக்ஸ்பிளைன்ட் மீ. Still I have the passion for the music and especially the king of instrument violin. ஸோ இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கிறேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஏன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யாரும் வயலினில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லித்தரவங்க வந்து கொஞ்சம் நல்லா சொல்லித்தரலாம் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதுக்காக நான் யாரும் சொல்லித்தரல, சரியாக இது பண்ணல அப்படின்னு சொல்ல வரல. எனக்கு நான் கற்றுக்கிட்டதில் வந்து ஐ காட் சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சில பேர் நல்லா சொல்லித்தராங்க, சில பேர் வந்து தி டெலிபரேட்லி ஜஸ்ட் அந்த உங்களுக்கு வந்து அவங்களோட அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தே கனாட் கெட் இன் டு த லோவர் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி வயலின். ஸோ நம்ம புதுசாக இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம புதுசாக வரவங்களுக்கு, புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை இதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. அதனால் இது வந்து நாட் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் அட்வான்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ். This is purely for the beginners and beginners like me. I am learning. So for me, for my future reference and for the other people who are looking a referential guide about the violin things. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபிங்கர் போர்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபிங்கர் போர்டில் 4 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட லெஃப்ட் சைடில் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். லெஃப்ட் சைடில் வச்சு நான் இப்படி கீழே வச்சுருக்கேன் அப்படின்னா, நவ் ஐ எம் கீப்பிங் மை லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் கீப்பிங் மை ஸ்க்ரோல் சொன்ன இல்லைங்களா, இந்த ஸ்க்ரோல் ஆன் தி டோ, ஆன் தி மிடில் பார்ட் ஆஃப் தி, அந்த முட்டு இருக்கு இல்லைங்களா, முட்டு இந்த போன் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா காலில், இந்த லெக் வி வில் ஹேவ் அ போன் ஜாயிண்ட். அந்த போன் ஜாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, வி ஆர் கீப்பிங் இட். அப்போ வச்சு நம்ம இப்படி வாசிக்கும் போது இந்த ஸ்க்ரோல் வந்து இட் வில் டச். ஸோ த ஸ்க்ரோல் வில் டச் த ஃபீட். அப்போ கர்நாடிக்கு பேஸ் இது தான். அப்போ இப்படி வாசிக்கும் போது இதில் ஃபிங்கர் போர்டுன்னு சொன்ன இல்லைங்களா, இது ஃபிங்கர் போர்டு, இது டோட்டலாகவே ஃபிங்கர் போர்டு. இந்த டோட்டலாகவே ஃபிங்கர் போர்டுன்றப்போ இது நெக்கு அப்படின்னா, இந்த நெக்கில் ஃபஸ்ட்டு போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, சா வந்து ஓப்பன். இப்போ நம்ம மேல் சாய் தான் பார்க்குறோம் இவ்வளவும், ஆனால் மேல் சாய் பார்க்குறதுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குதுன்றது எனக்கு வந்து லேர்ன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோன்ட் மிஸ்டேக் மீ ஃபார் தி லென்த்தி வீடியோ. இப்போ இந்த மேல் சாயின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சா வந்து ஓப்பன் அப்படின்னா, இது வந்து மத்திய ஸ்தாயில் தான் இப்போ நான் வாசிக்கிறேன். என் மத்திய ஸ்தாயின்றது என்னது? ஸோ மேல் ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்தாய் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். மத்திய ஸ்தாய் இருக்குது, தாழ ஸ்தாய் இருக்குது, மத்திய ஸ்தாய் இருக்குது, அப்புறம் மேல் ஸ்தாய் இருக்குது. இப்போ இந்த 4 ஸ்ட்ரிங்குன்னு வரும்போது இது திக்கு ஸ்ட்ரிங்கு. இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, த ஃபஸ்ட் ஒன் இஸ் கால்டு திக் ஸ்ட்ரிங். அப்புறம் லைட் திக்கு செகண்ட் வந்து லைட்டு திக்கு, தேர்டு வந்து தின்னு, ஃபோர்த்து வந்து லைட்டு தின்னு. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? அப்போ திக்கு, லைட்டு திக்கு, தின்னு, லைட் தின்னு. ஸோ இந்த பேட்டர்னில், அதாவது திக்கு, லைட்டு திக்கு, தின்னு, லைட்டு தின்னு, திக்கு, லைட்டு திக்கு, தின்னு, லைட்டு தின்னு. செய்ய வேண்டியது கரெக்டாக செஞ்சுட்டே தான் இருக்கும். அது நீ நினைச்சு. ஸோ இன் திஸ் திக்கு, திக் ஸ்ட்ரிங்கு,
லைட் திக்கு, தின்னு, லைட் தின்னு. ஸோ 1 2 3 4 4 ஸ்ட்ரிங்கு சா பா சா பா. அப்படி வரும்போது இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மெயினாக வந்து எது பார்க்குறோம், மேல்சாய் வரிசைகள் தான் டுடே சாப்டர். இது கர்நாடிக் மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் கால்டு மேல்சாய் வரிசைகள் பாடம் 3 லெசன் சாப்டர் 3. சாப்டர் 3ல் மொத்தம் 5 லெசன்ஸ் இருக்குது. 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு அந்த 5th வந்து பார்த்திங்கன்னா the 5th one is this is the 5th one comprising of all the 4 in addition to one swara is additionally added, that is pa, மேல்சாய் பா. ஸோ அது என்னன்றதை நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த திங் அண்ட் த புக் நேம் இஸ் சங்கீத பால பாடம். ஓகேங்களா, சங்கீத பால பாடம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மேல்சாய் வரிசைகளில் 1 2 3 4 5. இந்த 5வது பாடத்தில் 5வது பாடம் தான் இப்போ ஃபைனலாக பார்க்க போகிறோம். அதுலேயே வந்து 4 பாடத்துக்கான இதுவும் வந்து கவர் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிஃபோர் கெட்டிங் இன் டு த மேல்சாய் அந்த இது ஸ்வராஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்வரங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போது எப்படி ஸ்வரங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, சரி க ம ப த நீ சா 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 த நீ சா ரே க ம ப ம க ரி சா நீ த ப ம ப த நீ சா ரே க ம க ரி சா ரே சா நீ த ப ம ப த நீ சா ரே க ரி சா ரே சா ரே சா நீ த ப ம ப த நீ சா ரே சா சா ரே சா சா ரே சா நீ த ப ம ப த நீ சா ரே சா நீ த ப சா நீ த ப ம க ரி சா. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பாடியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் தென் அப்போது கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்பீடில் பாடுவோம். சரி க ம ப த நீ சா 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 த நீ சா ரே க ம ப ம க ரி சா நீ த ப ம ப த நீ சா ரே க ம க ரி சா ரே சா நீ த ப ம ப த நீ சா ரே க ரி சா ரே சா ரே சா நீ த ப ம ப த நீ சா ரே சா சா ரே சா சா ரே சா நீ த ப ம ப த நீ சா ரே சா நீ த ப சா நீ த ப ம க ரி சா. இப்படி இந்த ஸ்வரங்கள் வந்து லைக் திஸ் த ஸ்வரா இஸ் கம்மிங். ஸோ திஸ் 5th chapter 5th lesson from the 3rd chapter called மேல்சாய் வரிசைகள். மேல்சாய் வரிசைகளில் 3வது பாடத்தில் இருக்கிற
3வது அத்தியாயத்தில் இருக்கிற 5வது பாடத்தை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கான ஸ்வரங்கள் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். Still again I am saying this is purely for the beginners and who are really interested in music and not for the people thinking that it is a lengthy video. ஸோ ஜஸ்ட்டு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா நிறைய பேர் இதை லென்த்தி வீடியோன்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸ்கிப் பண்ணுறது அவங்களோட விருப்பம். இதில் குறிப்பிட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ போர்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த ஸ்வரத்தை நான் வாசிச்சிருக்கேன் வயலினில். அது ஒன்று. அது டு த எக்ஸ்டென்ட் நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டு வாரமாக அதையே தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இது ஆக்சுவலாக அட்வான்ஸு கிளாஸ்ன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாங்க நான் கிளாஸுக்கு போன இடத்துல. ஸோ இந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து பர்சனலாக தனியாக வந்து யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டு ஐ ட்ரை டு ஜஸ்டிஃபை மை செல்ஃப் அண்ட் ஸ்டில் ஐ நீட் மோர் ப்ராக்டிஸ் அப்படின்னு தான் நான் சொல்ல வருவேன். இப்போ நான் ஓரளவுக்கு ஒரு அந்த ஸ்வரங்களை கையில் ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் வாசிக்கக்கூடிய அளவுக்கு ஐ ஜஸ்ட் காட் த grip ஓவர் த ஸ்வராஸ் இன் த வயலின். வித் தட் கான்ஃபிடென்ட் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு give some basic information or kind of sharing knowledge to the musical aspirants. ஸோ யாருக்கெல்லாம் இசையெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்காக நான் இது பண்ணுறது. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல்சாய் வரிசைகளில் இப்போ நம்ம வாசித்தது என்னது? சரிகம பதனிசா. ஓகேங்களா? அப்போது சரிகம பதனிசான்னு வாசிக்கும் போது அது வந்து இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷன், இந்த நெக் இருக்கு இல்லைங்களா, இந்த நெக்கு போர்ஷனில் இந்த ஆஃப் போர்ஷன் வந்து திக்கு விட்டுருங்க, லைட் திக்கு விட்டுருங்க. இந்த தின்னு லைட் தின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷன் தான் வந்து அந்த மத்தியஸ்தாயின்னு சொல்கிற சென்டர் பிளேஸ் தான் வந்து மத்தியஸ்தாயின்னா சென்டர் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டா இது வந்து ஹை பிச் நோட்டு. தின்னு லைட் தின்னு இருக்கிறதுலையும் மெல்லிசாக இருக்கிறதுலையும் மெல்லிசாக இருக்கிறதுலையும் வந்து இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உள்ள போர்ஷன் நெக்கில் பாதி போர்ஷன் வந்து இட் இஸ் ஃபார் தி மத்தியஸ்தாய். அதே மாதிரி இது வந்து ஹையர் நோட்டு, பிச் நோட்டு. இந்த திக்கு வந்து லோவர் நோட்டு வாசிக்கக்கூடிய இது தாழஸ்தாய். இது மத்தியஸ்தாய். இந்த தின் ஸ்ட்ரிங் வந்து ரெண்டுமே வந்து மத்தியஸ்தாயி, திக் ஸ்ட்ரிங் வந்து தாழஸ்தாயி, லோவர் நோட்டு. இந்த பேலன்ஸ் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதுலேருந்து இந்த நெக்கில் பாதியிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மேல்சாய்க்கான இது. இப்போ நம்ம பார்க்க போகிறதும் மேல்சாயான போர்ஷன் தான் பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த வயலினோட இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷனில் கொஞ்சம் மேலேயும் அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற போர்ஷன் தான் வந்து இந்த மேல்சாய்க்கான ஸ்வரங்கள் இருக்குது. ஸோ அப்போ இப்படி வாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வி வில் ஸ்டார்ட் வித் த மத்தியஸ்தாய் தான். மத்தியஸ்தாய் இதான் மத்தியஸ்தாய். இந்த தின்னாக இருக்கு இல்லைங்களா, 2 ஸ்ட்ரிங்கு தின் அண்ட் லைட் தின்னு, இதுதான் மத்தியஸ்தாயோட ஸ்வரங்கள். அப்போ செகண்ட் ஸ்ட்ரிங், அதாவது சா பா தின் ஸ்ட்ரிங்கு வந்து சா ஸ்ட்ரிங்கு. அப்போ சா வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரீ வந்து நம்ம இந்த கிளாஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை டு இன்சிஸ்ட் இன் த சேம் வீடியோ ஸோ தட் யூ நீட் நாட் டு ரெஃபர் த சேம் அனதர் வீடியோ. அது நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஈஸியாக இதுலேயே பண்ணிடுறேன். ரீ வந்து டாப்பில் வரும். ஸோ இந்த மத்தியஸ்தாய் இருக்கு இல்லைங்களா, மத்தியஸ்தாயோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த நட்டுன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த நட்டு இருக்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சா வந்து ஓப்பன்னா என்ன அர்த்தம்? எந்த ஃபிங்கரிங்கும் நீங்கள் டச்சே பண்ண மாட்டீங்க பாருங்க, ஒன்றுமே டச் பண்ணல. ஸோ இது சா. பா வந்து லைட்டு தின்னு லைட்டு தின்னு பா. அப்போ சா இதுங்களா, சா வந்து ஓப்பன். சா வந்து நான் எதுவுமே தொடவில்லை. சா அவசரப்படல, பொறுமையாக சொல்கிறேன். ரீக்கு கொஞ்சம் 2 விரல் கேப் விட்டு கா வரும். அப்போ மா வந்து
பார்த்தீங்கன்னா மா வந்து காக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து மா. பா வந்து அடுத்த ஸ்ட்ரிங்கு லைட்டு தின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரிங்கு கொஞ்சம் கரப்பு இருக்கும். ஏன்னா நான் இப்போ ஜஸ்ட்டு அந்த இதுவெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் த பர்ஃபெக்ஷன். ஸோ பா இஸ் ஓப்பன். பாக்கும் சாக்கும் வந்து நான் எதுவுமே தொடவே மாட்டேன். ஸோ தின் வந்து தின் ஸ்ட்ரிங் இஸ் சா, தின் ஸ்ட்ரிங் இஸ் சா, and light thin is pa. தா வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ரீ என்ன பொசிஷனோ அதே தான் வந்து தாவும் வந்து பொசிஷன். நீ இஸ் அகைன் த சேம் பொசிஷன் ஆஃப் தி கா. கா வந்து நம்ம வச்சோம் இல்லைங்களா. ஸோ சாரி கா, அப்புறம் ஸோ இப்போ சா வாசிச்சது வந்து மேல் சாய் சா, அதனால அங்கேருந்து தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுது சுரங்கள். மேல் சாய்க்கான பாடமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து மத்திய ஸ்தாயில் தான் வச்சுருக்கோம். மத்திய ஸ்தாயில் ஸ்டார்ட் ஆகி மேல் ஸ்தாய்க்கு போயிட்டு திருப்பியும் வந்து எங்கே முடியுதுன்னா மத்திய ஸ்தாயில் தான் முடியுது. அப்போ சால தான் திருப்பி முடியுது. அப்போ அப்புறம் ரீ எங்கே வருது, அடுத்தது வருது. அதை சா முடியுறது பார்த்தீங்களா. சாரி வருது இல்லைங்களா. ரீ வந்து இப்படி வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நான் வந்து ப்ரிவியூவில் வந்து ஃபஸ்ட்டு போடும் போதே உங்களுக்கு வீடியோ எப்படி போட்டிருப்பேன்னா அப்படின்னா இந்த சுரங்கள் எல்லாத்தையும் ஒரு டைம் நானே வாசித்து அப்படி போட்டிருப்பேன். ஏன்னா சில பேருக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணா, அந்த சுரங்கள் தெரிஞ்சால் பொசிஷன் தெரிஞ்சால் போதும் அப்படின்றவங்களுக்கு அதை போட்டிருப்பேன். இப்போ நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் வந்து இது சுரங்கள் எங்கே பொசிஷன் வரணும் அப்படின்றதுக்காக. அப்போ பா ஓப்பனு, த ஒன்று, அப்புறம் சாரி சாரி வருதுங்களா. அப்போ நம்ம அடுத்தது வந்து சாரி கா வந்து கா எப்படி வாசிப்பீங்க. அப்போ கா வாசிக்கணும் அப்படின்னா சா வந்து எப்படி வருதுன்னா தாக்கு யூஸ் பண்ணுற அதே ஃபிங்கர் வந்து மேல் சாய் சாக்கு வந்துடுது. சாருங்களா. அப்புறம் இது பக்கத்தில் தான் ரீ வருது. அப்படியே பக்கத்தில் க்ளோஸாக தொடணும், தெரியுதுங்களா. க்ளோஸில் தொடணும், ரொம்ப க்ளோஸில், அதுவும் பக்கத்துலேயே தான் தொட வேண்டியது இருக்கும். நானே இந்த மாதிரி காமிக்கும் போது டக்குனு இப்படி போயிடுவாங்களா. அப்போ எனக்கு என்னடா அது சொல்கிற கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கு தோணுச்சு. ஸோ ரொம்ப க்ளோஸில் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதுதான் ரீ. ஸோ இது ரீக்கு இப்படி வரும்போது ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா. சா அப்படின்னு வரும்போது 4 கவுண்ட்டு, 1 2 3 4, 1 2 3 4. நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த தொண்டை கரகரப்பு வரும்போது கிச்சு கிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போக்குங்க. யாரும் கோச்சிக்காதீங்க, கிண்டல் பண்ணுறேன்ட்டு, ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக இப்படி வாசிச்சுட்டு இதை அப்ளை பண்ணதுக்கு மட்டும் தான் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத் கிடைக்கும். கொஞ்சம் முடிஞ்சால் டைட் பண்ணிப்போம் லைட்டாக, இந்த லைட்டாக டைட் பண்ணிட்டேன். இது இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷன் தான் டைட் பண்ணுறது லூஸ் பண்ணுறது. இந்த போவோட பொசிஷன் இது நைலான் த்ரெட்டு.
பார்த்தீங்களா? தா எப்படி வருது? த நீ சா வந்து தாவோட ஃபிங்கரை யூஸ் பண்ணுவீங்க. சா வந்து தாவோட ஃபிங்கரை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, சாவோட சேர்ந்து பக்கத்துலேயே வந்து அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, ஆள்காட்டி விரல், அந்த விரலுக்கு மேலேயே வந்து ஆஃபாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரின்சிபல்ஸ்லாம் சைன் பண்ணும்போது ஸ்டாம்பில் வந்து பார்த்திங்கன்னா பாதியாக மேலேயே சேர்த்து சைன் பண்ணுவாங்க இல்லைங்களா. பிரின்சிபல்ல எல்லா இடத்துலையும் வந்து கவர்மெண்ட் இதுல அது மாதிரி வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை வைக்கும் போது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரலில் வைக்கும் போது அதுக்கு மேலே வந்து வி ஹவ் டு பிளேஸ் தி செகண்ட் ஃபிங்கர் ஆல்சோ, தட் இஸ் த மிடில் ஃபிங்கர். நடுவரில் வந்து அப்படியே வைக்கணும், அது மேலேயே வைக்கணும். ஸோ அப்போ கா வந்து பார்த்திங்கன்னா சா ரி, அப்புறம் வந்து கா வந்து எப்படி நம்ம வந்து மத்திய ஸ்தாயில் வந்து ரீக்கு கொஞ்சம் கேப் விட்டோமோ அது மாதிரி வந்து இதே மாதிரி இங்கேயும் கேப் வரும். அதுக்கு இடையில வந்து ஒரு நான் சொன்னேன் இல்லைங்களா 7 சுரங்கள் 12 சுரங்களாக தெரியுதுன்னு சொல்லிட்டு, அந்த இந்த கேப்பில் அந்த 5 சுரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 சுரங்கள் போய் ஃபில் ஆகும். ரீ 1 ரீ 2 அப்புறம் ரீ 3 3 இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி கா 1 கா 2 கா 3, அப்புறம் தா 1 தா 2 தா 3 இருக்குது, அப்புறம் நீ 1 நீ 2 நீ 3 இருக்குது. இது மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து 16 சுராஸுக்கான நான் இது சொல்கிறது. அப்போ அந்த 12 சுராஸுக்கு பார்த்தீங்கன்னா ரீ 1 ரீ 2, அப்புறம் கா 1 கா 2 தா 1 தா 2 நீ 1 நீ 2 அப்படின்னு வரும். அப்போது என்ன இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்வரங்களோட ஒரு அந்த பர்டிகுலர் ஸ்வரம் ரீலே வந்து 2 வேரியேஷன் இருக்குன்றதுக்காக, அப்புறம் 3 வேரியேஷன் இருக்குன்றதுக்காக. ஸோ இந்த வேரியேஷனும் தனியாக வந்து 16 சுராஸ்ன்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு சாப்டர் போட்டு பார்க்குறேன். அதில் வந்து இந்த 16 சுராஸோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். என்னென்ன சுராஸு, அது என்ன, எதனால் வந்து எப்படி 7 வந்து 12 ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி 16 ஆயிடுச்சு அப்படின்றது எனக்கு ஒரு ஆர்ஜே வயலினிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மேடமு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ட்விட்டர் வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க வீடியோவும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். முடிஞ்சால் நானும் போடுறது ட்ரை பண்ண வரேன். ஏன்னா சப்போஸ் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நல்ல ஹை லெவலில் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை நான் கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி கொஞ்சம் நார்மலாக நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி பிகினர்ஸ்க்கு என்ன மைண்டில் வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம கேட்போமோ அதை வந்து சொல்கிற அளவுக்கு நான் அதை வந்து ஆட் பண்ண பார்க்குறேன். ஸோ அப்படி போட்டேன்னா கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தானி தானி கா எப்படி வந்து காவும் மாவும் வந்து மத்திய சாயில் வந்து மத்திய சாய் இருக்கு இல்லைங்களா. இந்த மத்திய சாயின்றது தின்னோட ஃபஸ்ட்டு இதுலேயும் லைட்டு தின்னு, இந்த ரெண்டுத்துலேயும் எப்படி மத்திய சாயில் வந்து பொசிஷன் வாசிச்சோமோ அதே பொசிஷன் தான் மேலேயும் வாசிக்கிறோம். என்ன ஒன்றுனா இந்த போர்ஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி ஃபிங்கரிங் வரணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம இப்போ வித்தியாசப்படும். அப்போ த நீ காமா பார்த்தீங்களா. காமாவுக்கு வந்து எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணுற பாருங்க. காமா காமா கமா கமா வந்து பக்கத்துலேயே வரும். கமா வந்து வந்துக்கிற மட்டும் என்ன ஆகுன்னா என்னால் முழுசாக காமிக்க முடியல. நானே தான் சுலவாக எடுத்து வீடியோ இது பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது காமிச்சு இது பண்ணுறதுக்கு. ஏன்னா டக்குன்னு பொசிஷன் மாறின உடனே நமக்கு கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆகிடுது. அதனால் கமா கமா அப்புறம் பா. இந்த 5th சாப்டரில் 5th லெசனில் வந்து ஏன் டேரெக்டாக நான் போனேன் அப்படின்னா இது வந்து ஒரு அட்வான்ஸ் கிளாஸு. யாரும் வந்து மேக்ஸிமம் வந்து எஃபர்ட் எடுத்து சொல்லித்தரதில்லை. அந்த ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் இதை எடுத்து இது பண்ணியிருக்கிறேன், வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இது கமாப்புக்கு அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கர் இடைவெளி விட்டு பா வரும். ஆனால் இதை எப்படி வாசிக்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஹை பிச்சில் வர்றதுனால நான் சொன்னேன் இல்லைங்களா, மேல் சாய் வந்து எப்பவுமே ஹை பிச்சில் வாசிக்கிற போது என்ன ஆகும்னா ரொம்ப கமா பாமா கமா இங்கே வச்சிருக்கிறேன்.
அப்புறம் பா போயிட்டு திருப்பி மா வரணும். அப்போ கமானா அப்போ வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இல்லை, நானும் தான் அப்படி தான். பட் என்னென்னா இப்போ நான் கற்றுக்கிட்டதுனால உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறேன். கரி க வந்து போயிட்டு திருப்பி ரீ இங்கே வரும். சாணி அப்புறம் வந்து அப்படியே கண்டினியூஸாக வரணும். கரி கரி போனதுக்கு அப்புறமேட்டா திருப்பி இது கரெக்டாக வர வரைக்கும் நான் அப்படியே தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். மோஸ்ட் டஃபஸ்ட் பார்ட் வந்து இந்த 5th பார்ட் தான். எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது எவ்வளோ டஃப்பாக இருக்குதோ அது மாதிரி வந்து இப்போ வீடியோ மேக்கிங் பண்ணுறது வந்து அதை விட பெரிய டஃப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபிங்கரிங்கில் வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ்னா ரொம்ப நிறையான்னு சொல்ல முடியாது. ஓகே, ஓரளவுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 வேரியேஷன்ஸ் இருக்குது. அதில் இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு வெர்ஷன் தான் அது. த நீ அப்போ த வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரு, நீ வந்து மிடில் ஃபிங்கரு, நீக்கும் தாக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டு கேப் இருக்கும். அந்த இடத்துல 2 சுரங்கள் வரும். ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது என்னென்னா த நீ சா ரே க ம ப ம க ரி. த நீ சா ரே க ம ப ம க ரி சா. க வந்து பார்த்தீங்கன்னா சாரி வாசித்து அப்படியே ஸ்லைட் பண்ணி காமா. எப்படி வந்து பார்த்தீங்களா சாரி அது 3 போர்ஷனாக இருக்கும். த நீ சா ரே க ம ப ம க ரி சா நீ த ப. இது ஒரு போர்ஷனு. த நீ சா ரே க ம க ரி சா ரே சா நீ த ப ம ப த நீ. இது ஒரு போர்ஷன் வரும். த நீ சா ரே க ரி சா ரி சா ரி சா நீ த ப. இது 3வது போர்ஷனு. அதாவது செகண்டு, தேர்டு, 4th. அப்புறம் செகண்ட் கூட இல்லை, 3rd, 4th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் செகண்ட் லெசனு ஓகே ஓரளவுக்கு நம்ம வி கேன் டூ இட். 3rdலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த டஃப்னஸ்ஸு. 3rd, 4th அகெயின் அதில் 5th வந்து அடிஷ்னலாக ஒன்று ஆட் ஆகிருக்கும். க ம பா ம. பா சொல்கிறாங்க இல்லைங்களா, க ம பா ம. இந்த பா வாசிக்கிறது தான் வந்து ரொம்ப டஃப்பானது. அதுதான் இந்த 5th இருக்குது. இப்போ அதை தான் இப்போ வாசிச்சிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து 5th சாப்டரில் உள்ள க ம த நீ சா ரே க ம ப ம க ரி அப்படின்னு இப்போ வர்றது.
அதுக்கப்புறமேட்டா நீங்கள் வந்து ஃபோர்த்து இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். ஆனால் இருக்கிறதுலே வந்து ரொம்ப டஃப்பான இது வந்து இந்த 5th போர்ஷனு. முடிஞ்ச அளவுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, சப்போஸ் டவுட் இருந்தது அப்படின்னா, நானும் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன் நான். என்னோடய நம்பர் வந்து 8122847010. என் பேர் சுதாகர் வி பீயிங் ஹியூமன் என்னோடய யூடியூப் சேனல் நேமு. சப்போஸ் இது பண்ணணும் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், நோ ப்ராப்ளம். அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா தென் யூ கேன் ஆல்சோ ஷேர் இஃப் இட் இஸ் ரியலி மீனிங்ஃபுல் அண்ட் வேல்யூபிள் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ. இப்போதைக்கு வந்து இதை வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு லைட்டாக இது பண்ணி டச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாமா? இதே ஸ்வரங்களில் வாசிச்சுட்டு நம்ம வந்து திருப்பி இதை முடிச்சுக்கலாம், இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் என்னோடய எல்லா வியூவர்ஸுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லோரும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அதில் வந்து முக்கியமான விஷயம் இந்த வயலினில் வர சில ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ்லாம் கூட கற்றுக்கிட்டேன். நம்மளால் எதுவும் முடியாது அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா, இல்லை நம்மளால் முடியும் அப்படின்றத எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்னா, யாருக்கும் நிரூபிக்க தேவையில்ல. பட் இருந்தாலும் நமக்கு நாமளே வந்து நிரூபிக்க வேண்டாம், பயிற்சி செஞ்சு அதில் தோல்வியுற்று திருப்பி அதில் கற்றுக்கிட்டு திருப்பி அதை பயிற்சி செஞ்சு அதில் பெஸ்ட்டை எடுத்துகிட்டு வரலாம். இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம் நான் ஷேர் பண்ண வர்றது. ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் ஷேரிங் திஸ் பியூட்டிஃபுல் சாப்டர் கால்டு மேல்சாய் வரிசைகள். இப்போ மேல்சாய் வரிசைகளில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ரீகலெக்ட் பண்ணுறேன் நான். இது வந்து இந்த நெக் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த நெக் போர்ஷன் தான் வந்து நெக் போர்ஷனில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபார் தி மத்தியஸ்தாய் அண்ட் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் இதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா மேல்சாய் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்வரங்கள். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவர் பிட்ச் நோட்டு நம்ம வந்து செப்பரேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே மாதிரி இந்த 2 ஸ்ட்ரிங்கு என்ன ப்ராக்டிஸோ அதே ப்ராக்டிஸ் தான் வந்து இந்த 2 ஸ்ட்ரிங்கும். எந்த 2 ஸ்ட்ரிங்கு? 2 தின் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லைங்களா, தின் ஸ்ட்ரிங்கு லைட்டு தின்னு, அதே மாதிரி திக்கு லைட்டு திக்கு. இந்த தின்னு லைட்டு தின்னுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ சேம் வி வில் பி ப்ராக்டிஸிங் ஃபார் தி திக் அண்ட் லைட் திக் ஸ்ட்ரிங்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் பார்க்கும்போது படிக்கும்போது தான் அதை ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது தான் புரியுது. ஸ்டில் நான் வந்து இந்த மேல்சாய் வரிசைகள் வந்து இன்னும் ப்ராக்டிஸ் வந்து 1 வீக் 2 வீக் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஐ வில் கெட் த பர்ஃபெக்ஷன். பிகாஸ் நிறைய ஸ்வரங்கள் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா, எது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா த நீ சா ரி க ம ப ம க மா வாசிச்சுட்டு பாக்கு போயிட்டு திருப்பி மாக்கு வர்றதுக்குள்ளார வந்து அந்த ஸ்பீடு வந்து அஃபெக்ட் ஆகிடுது. அதே மாதிரி க ம க ரி சா ரி, அடுத்து என்ன இருக்குது க க ம க ரி, அதாவது காமா பாமா அதுவும் டஃப்பாக தான் இருக்குது. காம கரி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வரங்கள் வந்து டக்குன்னு ஓடி போயிடுது. இப்போ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா திருப்பியும் வந்து அகெயின் ஐ ஹாவ் டு டூ மை ப்ராக்டிஸ் ஒன்ஸ் அகெயின் until I get control or satisfied in playing மேல்சாய் வரிசைகள். So thank you friends. To the extent I just tried my best version. Still நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு சின்ன ஒரு இது போட்டு வீடியோ ரெடி பண்ணி இது பண்ணுறேன். அதில் ஏதாச்சும் உங்களுக்கு இஃப் யூ ஃபைண்ட் சம் லேர்னிங்ஸ்னால் ஐ வில் பி வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் இது மெயினாக வந்து என்னோடய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கே நான் வந்து சப்போஸ் மறந்துட்டேன், எப்படி எந்த ஸ்வரம் எப்படி வாசிக்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இதுக்கு என்ன டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்குது, ஒரு ஃபிங்கர் எப்படி ஸ்லைடிங் எப்படி போயிட்டு வருது, அதெல்லாமே வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லோர் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. It is because of the goodness of one person, the earth, the universe is getting rain. That is the meaning of this saying.
It is a great saying in Tamil. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதிமுன் பணியே போல நன்னிய நின்முன் எங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய். What we think we have to achieve. We should have clear vision and clear thinking, good thinking, confident mind. We should have confident mindset, clear vision, clear knowledge. If at all, if we did any mistakes, that mistakes has to get wiped off. எண்ணிய எண்ணியாங்கு ஏதுபவ எண்ணியார் திண்ணியராக பெறின் 2 வரியில் 7 சீரில் திருவள்ளுவர் முடிச்சிருக்காரு. ஸோ all is well, will do the best, all for the best. நன்றி. Sudhakar B, Being Human. Hope you all enjoyed the presentation of Melsa Versigal. Any doubt, if at all, you may please contact the number 8122847010. Thank you. Dhanyavad. Bharat Mata ki Jai. முடிஞ்சாலும் முடியாட்டியும் நீ கரெக்டானதான் செஞ்சேன்னு மனசுல ஒரு திருப்தி இருக்கும்ல, அது ஒண்ணுதான் லைஃப்ல 100% நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம். மற்றதெல்லாம் 50-50 தான். தமிழ் வாழ்க.